நண்பர்களே நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பழையக்கோட்டை அரண்மனைக்கு வந்திருக்கிறோம். நல்ல சேனாதிபதி சர்க்கரை மன்றாடியார் வாழ்ந்த வீடுங்க. காமராஜர் ஆட்சி காலத்தில் இவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய நடை பாருங்கள், பிரம்மாண்டமான நடை. இங்கே தான் அவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. பழையக்கோட்டை பட்டக்காரங்கிறவங்க மிகச்சிறப்பான ஆட்சி புரிந்தவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை பண்ணையெல்லாம் இருக்குது பாருங்கள், குதிரையெல்லாம் இருக்குது. இது குதிரை பண்ணை. இது நேராக தெரியுது சாமுண்டீஸ்வரி கோயிலுங்க. அப்படியே பாருங்கள், எவ்வளோ பெரிய அரண்மனை பாருங்கள். பாளையக்காரர்கள்னு சொல்லுவாங்க. இவர்களெல்லாம் அரண்மனை பாருங்கள், எவ்வளோ பெரிய அரண்மனை. நம்ம ஈரோட்டிலேருந்து காங்கேயம் போகிற வழியில் தான் இந்த பழையக்கோட்டை அரண்மனை இருக்குது. நல்ல சேனாதிபதி சர்க்கரை மன்றாடியார் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் இவங்கெல்லாம் அமைச்சர்களாக இருந்தவங்க. இது வெளியிலேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த படத்தில் தெரிகிறவர் தான் நல்ல சேனாதிபதி சர்க்கரை மன்றாடியார். ரொம்ப அற்புதமான ஒரு அரண்மனைங்க. முதலெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ராஜா இல்லாதனால அலோவ் பண்ணுறதில்லை. ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்புங்க. ஃபுல்லாக ஓடு தான். பழைய காலத்தில் அப்படியே பின்னல் பின்னலாக செஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அரண்மனை. இந்த முற்றத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. ஒரு 1000 பேர் நிற்கிற அளவுக்கு அப்பா அம்சமாக இருக்குது. ஓகே, அவசியம் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த முற்றத்தை பார்த்தீங்கன்னாவே போதும். இதெல்லாம் அரண்மனை, ரொம்ப நல்லாயிருக்கு. அவசியம் வந்தீங்கன்னா வாங்க. பழையக்கோட்டை அரண்மனை ஈரோட்டிலேருந்து காங்கேயம் போகிற வழியில் இந்த அரண்மனை இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம்.